மதிப்புக்குரிய சீமானவர்களை ஒரு மிக கீழ்த்தரமான சொற்பதத்தை பயன்படுத்தி விழித்த ஒரு மிக கேவலமான மனநோயாளியை தமிழகத்துக்குள்ள வைத்து நீங்கள் சும்மா திருப்பி அனுப்பினதே தவறு. இதே உங்களுடைய நாடாளுமன்றத்தில் வைத்து எங்களுடைய யாராவது ஒரு இந்த மனநோயாளியே அல்ல, வேறு யாராவது ஒரு கண்ணியமான தமிழ் தேசிய தலைவரை பற்றி பேசிவிட்டு இங்கு வந்திருந்தால் நடந்திருப்பதே வேறு. அப்ப அப்படி இருக்கக்குள்ள உங்களுடைய அரசியல் தலைவரை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒருவனுக்கு நீங்க வெள்ளை அடிச்சு உங்களுடைய ஊடகங்கள் படம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டு பெண்ணை துயில் உறிந்து மீறி எடுத்து போட்டு காட்டுறதுக்கு சமம். உங்களுடைய மண்ணில வந்து 2 ஓட்டு உங்களுடைய அரசியல் தலைவனை பற்றி ஒருவன் கீழ்த்தரமாக பேசிவிட்டு வேற நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ரோச நிறம் பெற்றவர்களா நீங்கள்? விஜய் ரசிகனாயிரு, அஜித் ரசிகனாயிரு, எந்த கட்சியா இரு, அவமானப்படுத்தப்படுவது உன் சக தமிழன், உன்னோடு பிறந்து உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய வளத்தை பற்றி, தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி, தமிழக மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய 8,27,000 பேர் வாக்கை பெற்று வந்த ஒரு மனநோயாளி 8 லட்சத்துக்கு மேலதிகமான வாக்குகளை, 10 லட்சத்துக்கு மேலதிகமான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய, லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் தலைவனை கேவலமாக பேச பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ரோச நிறம் அருந்து விட்டதா? பிஹைண்ட் வுட் போன்ற இந்த திமுகவுடைய லாங்குவேஜ், திமுக அரசியல்வாதிகள் சிலர் சொல்லியிருந்தார்கள், இந்த ரெட் லைட் மீடியா தரமான வார்த்தை ஒன்றை பிரயோகித்தார்கள் இந்த பிஹைண்ட் வுட் போன்ற மீடியாக்களுக்கு. நாங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் சில ஊடகங்களை. மிக கேவலமான அரசியல் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விதைத்துக் கொண்டிருப்பது இந்த பிஹைண்ட் வுட் போன்ற ஊடகங்கள். பேர் சொல்லியே சொல்றேன், ஊடகத்தின பேரை சொல்லியே சொல்றேன். இதன் மூலம் வரக்கூடிய எந்த சவாலாக இருந்தாலும் நான் முகம் கொடுக்க தயாராக இருக்கேன். டிஎன்டிவி தமிழ் ஊடகம்.